அனைவருக்கும் வணக்கம். ஆண் உறுப்பு எழுச்சியின்மை, விரைப்பு இன்மை, தடிமன், நீண்டு இல்லாமல் இருக்க முக்கிய காரணமாக ஆண் உறுப்பில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமையால் ஏற்படுகிறது. உறுப்பில் உள்ள நரம்புகள் மிகவும் சக்தி இழந்த நிலையில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஆண் உறுப்பின் விரைப்பு இன்மை, சோர்வு, வலி, உறுப்பில் உஷ்ணம் அதிகரித்து விந்து முந்துதலும் ஏற்படுகிறது. உஷ்ணத்தால் விந்தணுக்கள் பயணிக்கும் ஆண் உறுப்பு நரம்பு மண்டலத்திலேயே விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவு ஏற்படுகிறது. இதனால் குழந்தை பெறும் பாக்கியம் இன்மையும் ஆண்மை குறைவு என்ற பிரச்சனைக்கும் ஆளாகிறார்கள். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தைலத்தை நாம் எப்படி தயாரிக்கணும், அந்த தைலம் தயாரிக்க என்னென்ன பொருட்களெல்லாம் வேணும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தைலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் வசம்பு, ஓமம், ஆலிவ் எண்ணெய், கருஞ்சீரகம். எதுக்காக வசம்பு, ஓமத்தை எடுத்துக்கிறோம்னா, இதை சேர்த்து பயன்படுத்தும் போது சில பாரம்பரிய முறைகள் ஆண்களின் இல்லற வாழ்க்கையில் இன்பத்தை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இது செரிமான மண்டலத்தை, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுக்கு ஆற்றலை தரும் எனவும் கூறப்படுகிறது. ஆலிவ் எண்ணெய் ஆண்களுக்கு பல ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குகிறது. குறிப்பாக இதய ஆரோக்கியம், டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தி, விந்து தரம் மற்றும் புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் உதவுகிறது. இது இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது, அலர்ஜியை குறைப்பது மற்றும் டெஸ்டோஸ்டெரோன் அளவை அதிகரிப்பது போன்றவற்றின் மூலம் விரைப்புத்தன்மையை மேம்படுத்தி கருவுறுதலை அதிகரிக்கிறது. கருஞ்சீரகத்தில் உள்ள சத்துக்கள் முழுமையாக எண்ணெயில் இருந்து ஆண் உறுப்பில் உள்ள இரத்த நாளங்களில் இரத்த உறைதலை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதனால் ஆண் உறுப்பு விரைப்பு நீண்டு தடிமன் கொண்டதாக வலி இல்லாமல் இருக்க இந்த கருஞ்சீரகம் உதவுகிறது. இதை நாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்றால், முதலில் ஓம்பு, வசம்பு, கருஞ்சீரகம் எல்லாத்திலும் சரிசமமான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மூன்றும் ஒன்றாக கலந்து பொன்னிறமாக வரும் வரை வறுத்து எடுக்க வேண்டும். அதன் பின் எல்லாத்தையும் சேர்த்து அரைத்து தூளாக்கவும். அதன் பிறகு ஒரு சட்டியில் ஆலிவ் ஆயிலை ஊற்றி மிதமான சூட்டில் காய்ச்சி அரைத்து வைத்துள்ள இந்த தூளை போட்டு காய்ச்சி நன்கு கொதிக்க வைத்து தைலமாக்கி இறக்கி வடிகட்டி ஆற வைத்து ஒரு பாட்டிலில் சேமித்து வைக்கலாம். தொடர்ந்து தினமும் ஒரு முறை மட்டுமே இரவில் ஆணுறுப்பில் தடவி மறுநாள் காலை குளித்து வர தாது பலம் அதிகரிக்கும், ஆணுறுப்பு நரம்புகளும் பலம்படும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.